அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக இந்த ஜனாசா உயிருள்ளவர்களோடு தொடர்படக்கூடிய விஷயத்தில் இன்னொரு அம்சம்தான், அதாவது நாம் அழுவது அந்த ஜனாசாவை வேதனைப்படுத்தும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உலகத்தில் நடக்கிற ஒரு நிகழ்வு அந்த ஜனாசாவை என்ன செய்யும்? வேதனைப்படுத்தும் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நம்ம அழுதோம் என்று சொன்னால் அந்த ஜனாசா அழுகின்ற ஓலமிட்டு அழுதல், சாதாரணமாக அழுதல் அல்ல, ஓலமிட்டு அழுதல், கண்ணீர் வடித்தல் அல்ல, ஓலமிட்டு அழுதல் அந்த ஜனாசாவை வேதனைப்படுத்தும். இந்த ஜனாசா ஓலமிட்டு அழுவதால் வேதனைப்படுத்தும் என்பதை ரெண்டு கருத்தில் நம்ம என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். இமாம் தபரி போன்ற அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான விளக்கம் என்னன்னு சொன்னால், இங்கே அதாப் என்பது இறைவனது அதாப் அல்ல, இறைவன் கொடுக்கக்கூடிய தண்டனை அல்ல. உலகத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் அழுகிற நேரத்தில் அந்த ஜனாசா நெகிழ்வின் காரணமாக வேதனை அடைகிறது, நெகிழ்வின் காரணமாக வேதனை அடைகிறது. நெகிழ்வென்ற என்ன? ஒரு பிள்ளை அழுவது என்பது ஒரு தந்தைக்கு என்ன செய்யும்? ஒரு வேதனையாக இருக்கும். மனைவி அழுவது என்பது ஒரு கணவனுக்கு என்ன செய்யும்? வேதனையாக இருக்கும். ஒரு தாய் அழுவது என்பது ஒரு தந்தைக்கு அந்த அவருடைய கணவருக்கு என்ன செய்யும்? வேதனையாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பிள்ளைக்கு வேதனையாக இருக்கும். இது போன்ற அந்த ரிக்கத்துல் கல்ப், அந்த வேதனையை அல்லாஹு தாலா என்ன செய்வான்? ஏற்படுத்துவான். அவர்களுக்கு அந்த நெகிழ்வு என்ன செய்யும்? ஏற்படும். அதனால் அந்த ஜனாசா என்ன செய்யும்? அந்த வேதனைப்படுத்தப்படும் என்றதுதான் சில அறிஞர்களுடைய நிலைப்பாடு. இன்னும் சில அறிஞர்களுடைய நிலைப்பாடு என்னென்னா, இல்லை, அது இறைவனது தண்டனை தான். அது யாருக்கு என்று சொன்னால், நிச்சயமாக ஒரு ஜனாசா நடந்தால் இறந்தவர்கள் அழ வாய்ப்புண்டு, அது எல்லாருக்கும் தெரியும், சத்தமிட்டு அழ வாய்ப்புண்டு. எவர் வசியத்து செய்யவில்லையோ, எனது ஜனாசாவுக்கு என்ன செய்ய வேண்டும்? இப்போ அம்ர் இப்னு ஆஸ் என்ன சொல்றாரு? ஃபலா தஸ்ஹப்னி நாயிஹத்துன், ஓலமிட்டு அழுகின்றவர்கள் என்னை தொடர வேண்டாம் என்னாங்க. இப்போ ஓலமிட்டு அழக்கூடாது என்று வசியத்து பண்ணாம சிலர் ஓலமிட்டு அழுவதை விரும்புவார்கள். ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்களே, மனிதர்கள் வந்து வாழுகின்ற நேரத்தில் இஹ்லாஸ் இல்லாமல் இருக்கிறாங்க, மௌத்தாகின பின்னாலும் இஹ்லாஸ் இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ பக்கத்தில் உள்ள மாணவர் கேட்குறாரு, வாழுகின்ற நேரத்தில் இஹ்லாஸ் இல்லாமல் இருக்கிறது புரிஞ்சுக்கொள்ளையில், அது என்ன மௌத்தாகினவரோ இஹ்லாஸ் இல்லாமல் இருக்கிறது அப்படி என்று கேட்டால் ஒரு விளக்கம் சொல்கிறாரு. வாழ்கிற நேரத்திலேயே நான் மௌத்தாகினா பெரிய க்ரௌடு வருமென்று கற்பனை பண்ணிட்டு இருக்கிறானே, அது இஹ்லாஸின்மைக்கான ஆதாரம். மௌத்தாகிறத பற்றி யோசிக்காமல் எவ்வளோ க்ரௌடு வருமென்று கற்பனை பண்ணிட்டு இருக்கிறானே, இது மௌத்தாகின பின்னாலும் ஒருத்தர் இஹ்லாஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கான ஆதாரம். இதை மாதிரி விரும்புகிறவங்க இருக்கிறாங்க. தண்டை ஜனாசா அப்படியே என்ன செய்யணும்? ஒரு பரபரக்க இருக்கணும், எல்லாரும் சத்த போடணும், பெரிய அளவு. இந்த மாதிரி நபர்களுக்கு வேதனை என்ன செய்யும்? நடக்கும். மற்றபடி அந்த மாதிரி ஓலமிட்டு அழ வேண்டாம் என்று வசியத்து செய்யப்பட்டு விட்டால் அந்த தண்டனை என்ன செய்யாது? வராது. ஆனால் இந்த செய்தியை நாம் என்ன புரிந்து கொள்ளணும் என்று சொன்னால், அளவுக்கு அதிகமான அழுகை ஜனாசாவை என்ன செய்யும்? வேதனைப்படுத்தும். இந்த செய்தியை பாருங்க. அதாவது சஹீஹ் புகாரில் வரக்கூடிய செய்தி, நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹுடைய மனைவிதான் அம்ரா பின்து ரவாஹா, அப்துல்லா இப்னு ரவாஹாவுடைய சகோதரி. உக்மிய அலா அப்துல்லா இப்னு ரவாஹா, கணவன் தான் அறிவிக்கிறார். மனைவியுடைய செய்தியை கணவன் அறிவிக்கிறார். நுஅமான் இப்னு பஷீர், அப்துல்லா இப்னு ரவாஹா ஒரு தடவை மயக்கம் போட்டு விழுந்துட்டார், மயக்கம் போட்டு விழுந்து விட்டார். ஃபஜஅலத் உக்துஹு அம்ரா தபுகி, சகோதரி அம்ரா இருக்கிறாவே அவங்க என்ன செய்கிறாங்க? சத்தமிட்டு அழ ஆரம்பித்தார்கள், சத்தமிட்டு அழ ஆரம்பித்தார்கள். இந்த சத்தமிட்டு அழ ஆரம்பித்தவுடன் எப்படி அழுகிறாங்கன்னு சொன்னால், வா ஜபலா, அவர் ஒரு போர் வீரர், ஒரு தளபதி. வா ஜபலா, ஏ மலையே சாய்ந்து விட்டாயே அப்படின்னு என்ன செய்கிறாங்க? அவங்க அந்த வேதனையில் மலையா இருந்த நீ சாஞ்சிட்டாயே அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அழுகிறாங்க. வா கதா, வா சையிதா, தலைவரே சாஞ்சிட்டீங்களே என்று சொல்லி வேதனையில் சகோதரி என்ன செய்கிறா? சத்தமிட்டு அழுகிறார். ஒரு மயங்கி விழுந்தது. அவர் மயக்கம் தெளிகிறார். மயக்கம் தெளிஞ்சி தங்கச்சியை பார்த்து, சகோதரியை பார்த்து சொல்கிறாரு, மா குல்தி ஷைஅன் இல்லா கீலலி அன்த கதாலிக், நீங்கள் ஒவ்வொரு வார்த்தை சொல்லுகின்ற பொழுதும் மயக்கத்தில் இருக்கிற நேரத்தில் என்னிடத்தில் கேட்கப்பட்டது, நீ மலைதானா, நீ தலைவர் தானா, நீ பெரியவர் தானா, சாதனையாளர் தானா என்று நீ ஒவ்வொரு வார்த்தை சொல்ல சொல்ல என்னிடத்தில் திருப்பி அது கேள்வியாக கேட்கப்பட்டது என்று சொல்லி, அதாவது அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அந்த செய்தியில் வருது, அப்துல்லா இப்னு ரவாஹா முக்தா யுத்தத்தில் கொல்லப்படுறார். 3 தளபதிகளில் ஒரு தளபதியாக போய் கொல்லப்படுகிறார். கொல்லப்பட்ட நேரத்தில் ஒரு துளி கண்ணீர் வடிக்கவில்லை. யாரு? அம்ரா பின்து ரவாஹா அவங்க ஒரு துளி கண்ணீர் வடிக்கவில்லை. எதன் காரணமாகண்டா, மயங்கிய நேரத்தில் என் சகோதரனுக்கு ஏற்பட்ட வேதனையில் ஒரு துளியும்
மரணித்த நேரத்தில் என்ன செய்யக்கூடாது, ஏற்படக்கூடாது என்ற காரணமாக அவர்கள் ஒரு துளி கண்ணீர் வடிக்கவில்லை என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இந்த செய்தி எங்களுக்கு என்ன சொல்லுது, உறவுகள், நெருங்கிய உறவுகள் மரணிக்கிற நேரத்தில் எங்களது உள்ளம் அந்த பதைத்து அழும். பதத்தை என்ன செய்யும், அந்த அழுகை அளவுக்கு மிஞ்சி போகும். சில வார்த்தைகள் நாம் தெரியாமல் என்ன செஞ்சிருவோம், விட்டுருவோம். மனிதன் நிலை குலைஞ்சி போவான். இது அந்த ஜனாசாவுக்கு என்ன செய்யும், வேதனை ஏற்படுத்தும். அவர் வசியத்து செய்தில்லாது விட்டால் அந்த அதாவது அப்துல்லா இப்னு ரவாஹாக்கு அந்த வேதனை என்ன செய்து ஏற்படுது. ஒவ்வொரு கேள்வி கேட்கப்படுகிறது மயக்கத்தில் இருக்கிற நேரத்தில். எனவே மரணித்த நேரத்தில் இது போன்ற வேதனை அவருக்கு வரக்கூடாது என்பதனால ஒரு துளி கண்ணீரை கூட அவர் என்ன செய்யவில்லை, வடிக்கவில்லை என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இது அந்த ஜனாசாவுக்கும் இந்த உலக வாழ்க்கைக்கும் உள்ள தொடர்பை, மரணித்த பின்னாலும் உள்ள ஒரு தொடர்பை நாம் என்ன செய்கிறோம், இதிலே நாம் தெரிந்து கொள்கிறோம். மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும், நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும், தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர்.